அவங்க அந்த வேலைக்கு தான் சரிப்பட்டு வருவாங்கன்னு சொன்னாப்புல. எந்த நான் தான் கேட்கல. எனக்கு மனசு ஒரு பக்குங்குது. எனக்கு வர பயமாக தான் இருக்குது. ஏன் யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு. யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஒன்றும் பிரச்சனை சரி இல்லை. வா வா. என்ன கூட்டுற பொம்பளை மாதிரியே இல்லையே, என்னடா அதுன்னு யோசனை பண்ணேன். கடைசியில் நீ ஏசியில் தான் உன்னை வேலை செய்யணும்னு நீ ஆசைப்பட்டிருக்க. வா, நல்ல சம்பளம். இங்கே 5000, அங்கே 10,000. சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. இங்கே போய் இத்தனை மணி ஆயிடுச்சு. சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு நம்ம போய் ஆகணும். பார்த்து யாராவது வந்துருப்பாங்க. நீ வீட்டில் சொல்லிட்டு வந்தியா சொல்லாம வந்தியா? சொல்லிட்டு தான் வந்தேன். சொல்லிட்டு வந்தியா? ஆமா, நான் சொல்லாம தானே வர சொன்னா. நீ வேலை, ஐயோ கடவுளை, வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சொல்லு. நீ தானே சொன்ன 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும்ட்டு. 5 மணிக்கு முடியும். மணி என்ன ஆகுது? நீ இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு வர லேட் ஆகுது. பின்ன ஒரு வேலைக்கு போனா நல்லா பார்த்து அதில் போ. ஓ, இரு வரான். யாராவது வராங்களான்னு பார்த்துறேன். யாரும் வரல. இது இங்கே பார்க்கணும். நீ அந்த சைடு பாரு, யாராவது வராங்களா? யாரும் வரல. யாரும் வரல. இல்லை பாப்பா, இவர் நார்த்த முள்ளு. இது முள்ளு கிழிச்சிட்டு போகுது. முள்ளு சொருச்சுன்னா அவ்வளோதான். பார்த்து சரி போ. எங்க போறோம்? நல்லா இடத்துல நல்லா பார்த்துக்கோ. இந்த இடம் ஓகே தானே? ஏன் என்ன இந்த இடத்துக்கு என்ன? இங்கே பாரு, இடம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. ஆனால் நீ வேலை செய்ய போது வந்து நம்ம வேலை செய்கிறப்ப வந்து யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் ஏதாவது திட்டினா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன் என்ன பார்த்தா என்ன? தப்பாகிடும் நாளைக்கு. வா, தப்பாயிடுமா? இங்கே பாரு. அப்படியே அப்பா, இது என்ன காய்? இது இம்யூனிட்டியில் இருக்குது. இரு வர சத்தனை இல்லை. இது எதுக்கு தேவைப்படும்? நமக்கு வேலை செய்கிற இடத்துக்கு ஏதாவது தேவைப்படும். இது என்ன பார்த்தா முருங்கா மாதிரியே இருக்கு. அப்படியேங்கப்பா நிறைய இருக்கு. ஏய், வேலை ஏதோ சொல்லிட்டு இதை பார்க்க வந்தேன். இது நமக்கு ஏதாவது தேவைப்படும். இந்தாண்டா வச்சுக்கோ. நீ 2 வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். என்னது இது? அட, இது முருங்கா மாதிரியே இருக்கு. சூப் வச்சு சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். வா பார்த்து. சரி, நான் 2 நாளாக உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆளே காணும். ரொம்ப பிஸி ஆயிட்டேன். பிஸியாகும். இங்கே வேற எங்கேயாவது வேலைக்கு போனியா? என்ன எந்த வேலையுமே கிடைக்கலையே. அதான் கிடைக்கலையே. அதுதான் இந்த வேலைக்கு நான் உன்னை இட்டுட்டு வந்திருக்கேன். அங்கே வா போ. சீக்கிரம் வா. ஆனால் ரொம்ப நாளாக நான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன். எப்போ பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் உன்னை ஆளே பார்க்க முடியல. அதான் இப்போ பார்த்துட்டே. ஆனால் நீ உண்மையிலேயே அழகாக தான் இருக்க. அவன் சொன்னான், அவங்க வந்து நல்லா இருப்பாங்க, அவங்கள இட்டுட்டு வா, அவங்க அந்த வேலைக்கு தான் சரிப்பட்டு வருவாங்கன்னு சொன்னாப்புல. நான் தான் கேட்கல. எல்லா வேலையும் தெரியும்ல உனக்கு. இந்த வேலை நீ பார்த்துருக்கியா பார்க்கலையா? எந்த வேலையை சொல்கிறேன்? ஒரு வேலை பார்த்து வச்சுருக்கோம். பாப்பா சொல். வேலையை பார்த்தா தான் தெரியும் பார்த்துருக்குமா இல்லையான்ட்டு. பார்த்து யாராவது வராங்களா பாரு. ஆனால் பார்த்துட்டா ஏதாவது தப்பாக வரேன்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து இப்படிப்பா. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை தானே. வா போய். நாளைக்கு வந்து நான் அப்பா திட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்கலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது மாதிரி வேலைலாம் பார்த்துருக்கியா? நிறைய வேலை பார்த்துருக்கேன். ஆனால் பார்த்தா இவ்வளோ டீசெண்டாக இருக்கிற, எல்லா வேலையும் பார்த்தேன்னு சொல்கிற. உண்மையிலே நீ வேலை பார்த்துருக்கியா? வேலைலாம் செய்வேன். இப்போதான் நீ வேலைக்கு புதுசு மாதிரி தெரியுது எனக்கு. பார்க்க அப்படிதான் தெரியும். வேலை கொடுத்தா தான். ஆனால் ஒன்று இந்த வேலைக்கு இட்டு வந்து எனக்கு மனசு ஒரு பக்குங்குது. எனக்கு வர பயமாக தான் இருக்குது. ஏன்? யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு. யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா சீக்கிரம். ஒன்றும் வருத்தப்படக்கூடாது. வருத்தப்படல. நிஜமா இந்த வேலையை நீ நல்லா செஞ்சு கொடுக்கணும். எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். ஓகே, நல்ல வேலையாக இருந்தால் நல்லா. சரி. இந்தா என்னது இது? இந்த தோட்டத்தை ஃபுல்லாக கூட்டி சுத்தம் பண்ணணும். உனக்கு வந்து மாதம் 5000 சம்பளம். என்னது? மாதம் 5000 சம்பளம். இவ்வளோ நேரம் இந்த வேலையை பற்றி தான் பேசுனீங்க? ஆமாம், இந்த வேலைக்கு தான் உன்னை இட்டு வந்தேன். அப்புறம் எந்த வேலைக்கு? நீ இவ்வளோ மேக்கப்பில் வருவேன்னு எனக்கு என்ன தெரியும்? ரொம்ப நாளாக துப்புரவு பணியாளருக்கு ஆள் இல்லை. துப்புரவு பணியாளர் கூட்டுறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் ஆஃபீஸு கூட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து உன்னை வந்து கூட்டுறதுக்கு தான் ஆள் கேட்டேன். ஏற்கனவே முடியாம பார்த்தானா உனக்கு இந்த வேலை செய்யற மாதிரி இருக்கா? நீ எந்த வேலைக்குன்னு வந்த? என் கூட நீ என்ன சொன்ன? ஹோட்டல்ல இந்த மாதிரி வேலை, ரூம் ரிசப்ஷன் சொல்லி தானே சொன்னாங்க. இது ஹோட்டல் தானே. இந்த வேலை செஞ்சாதான் நீ செய்யற வேலையை பொறுத்து அதுக்கப்புறம் மேல தூக்கி போட்டு. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அடுத்த மேல் ப்ரமோஷன் தருவாங்க உனக்கு. என்ன மேல் ப்ரமோஷன்? ஏன் இதுக்கெல்லாம் ஆளே இல்லையா உனக்கு? இருந்தா முடியாம தான் போயிட்டா. அவளை போட்டு நான் பண்ணின வேலை அவள் டார்ச்சர் தாங்காம அவள் போயிட்டா. சரி, நீ நல்லா செய்வேன் இந்த வேலைன்னு சொல்லிட்டு அங்கே பாரு, அவள் 4 நாள் லீவ் போட்டு எவ்வளோ குப்பியாக கிடக்குங்க பாரு. அதுக்காக நான் ஒன்று இட்டு வந்தா நீ என்னடான்னா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேங்கிற. ஐயோ, நீ சொன்ன அந்த ஹோட்டல் வேலைக்கு தான் சொல்லிட்டு வந்தேன். இது என்ன வந்தா இந்த வேலை செய்ய? இது ஏசி ரூம்ல தானே வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். வா ஏசி ரூமுக்கு போவோம் வா. ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ரூம் போலான்னு சொல்றேன். ரூம் போலான்னு நான் சொல்லல. கடவுளே, ஏசி ரூம்ல நீ இந்த வேலை தான் பிடிக்கலன்னு சொன்னீல்ல. ஏசி ரூம்ல தான் ஆபீஸ் ஒர்க் பார்க்கலான்னு சொல்லி ஏசிலேயே இருக்கலாம்.
நீ இப்படி ஆபீஸ் மேக்கப் ஒர்க் பண்ணிட்டு வரும்போதே சொன்னியா? தெரியும். என்னடா அது இந்த வேலைக்கு யோ அனுப்பிச்சு எதா இருந்தாலும் கரெக்டா சொல்லியா? நீ ஏதோ வேற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. நான் கரெக்டா பேசுனேன். அனுப்பிச்சு விட்ட ஆள் சரியில்ல. நான் என்ன பண்றது? அனுப்பிச்சு விட்டாலாம் கட்டுதான். நீ தான் சரி கிடையாது. பேசிட்டே ஒரு நீ மாதிரி வரும்போதே பேசுற. எனக்கு டவுட்டா தான் இருந்ததுயா. இவ்ளோ அழகா தங்க செப்பு சிலை மாரி இருக்கியே! அது என்ன தங்கம் செப்பு? அவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ம். இந்த வேலைக்கு கூட்டுற வேலைக்கு இப்படியே கொண்டு லட்டு மாரி ஒரு பொண்ணு ஓ! அனுப்பிச்சிருக்கா நீ. அதுக்கு தான் நீ வர வழியில செய்வியா செய்வியான்னு ஆ கேட்டு இருந்தியா? நான் என்ன நீ என்ன கூட்டுற பொம்பள மாரியே இல்லையே! என்னடா அதுன்னு யோசனை பண்ணேன். கடைசியில நீ ஏசில தான் உன்ன வேலை செய்யணும்னு நீ ஆசைப்பட்டுருக்க. வா! நல்ல சம்பளம். இங்க 5000 அங்க 10,000. இங்க வெயில், அங்க ஏசி. அவ்வளோதான். அது என்ன வேலை? அத ஃபர்ஸ்ட் ஒழுங்கா சொல்லு. நீ உள்ள வா சொல்றேன். நீ இப்பவே சொல்லு. அது நல்ல வேலை தான். சொல்லு. உன்ன அப்படியே நம்பிலாம் வர ரூம் முடியாது. இருக்கும், ஆ, ஃபேன் ஆ. ஓடும், ஏசி ஓடும். எல்லாம் ஓடும். ஆ ஆ, அப்படியே நீ அப்படியே உட்காந்து ஆ. ரெஸ்ட் எடுத்துக்கலாம். படுத்துக்கலாம் அப்படியே கொஞ்ச நாளைக்கு கூட. வேலை என்ன? வேலை ஆபீஸ் ஒர்க் தான். ஆபீஸ் இப்பலாம் ஒர்க். யாரு ஆபீஸ் ஒர்க் ஒழுங்கா பார்க்குறாங்க? ஆ. ஆபீஸ்க்கு போறாங்க, அதுக்கப்புறம் படுத்து ரெஸ்ட் எடுக்குறாங்க, ஏசிவ காத்து வாங்குறாங்க, சம்பளம் கேட்டா 1,00,000ங்கிறாங்க, 60,000ங்கிறாங்க. இந்த வேலை வந்து உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு. வேற வேற வேலை இருக்கு. இது எப்படியா உன்ன வேலை அப்படியாப்பட்ட வேலையே எனக்கு தேவையில்ல. ஆள விடுப்பா சாமி. அப்படியே உன்ன வேலை தேவையில்லையா? இங்க வாம்மா. இங்க பாரு சூப்பர் வேலை. ஐயோ இங்க போயா, பாரு உன்ன நம்பி வந்தேன் பாரு நானு. ஐயோ கடவுளே. இங்க பாரு இத மாரி இங்க பாரு. இது சூப்பர் வேலை. வேணாம். அந்த யாரோ முனியம்மோ ஏதோ சொன்னீங்களே, அவங்கள கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லுங்க. முனியம்மா தான் போயிட்டாளா? நீ வா. ஏய் போயா. நீ வா இங்க சேர்ந்து செய்யலாம். இங்க வா. ஐயோ நீயே போய் தனியா செய் போயா.